இப்போ கேள்வி என்னன்னா, உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வெளிநாட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் வரை உள்ள வந்து 26 பேரை சுட்டு கொன்னுட்டு கொலை செஞ்சுட்டு போறானா, இது யார் சார் பொறுப்பெடுப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்கு யார் சார் பதில்? எதுக்கு எடுத்தாலும் காங்கிரஸ் பண்ணாங்க, நேரு பண்ணாங்க. 2008 காங்கிரஸ் உடைய யூபிஏ அரசாங்கத்தின் போது பாம்பே தாக்குதல் நடக்கிறது. தார்மீக பொறுப்பெடுத்து உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்கிறார். இங்க யார் சார் ராஜினாமா செஞ்சா? 26 பேர் உயிர் போனதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு தார்மீகமாக வந்து பொறுப்பெடுப்பதற்கு யார் தயாரா இருக்கா? யாருமே தயாரா இல்லை. சரி, அது கூட பரவாயில்ல. ஆனா மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறப்போ பதில் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டு நேரு அப்படி பண்ணாங்க, அதுவா இன்னைக்கு விவாதம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸஸ் சார் எடுக்கிறீங்க நீங்க பாராளுமன்றத்தில், இல்லை வரலாறு பாடம் எடுக்கிறீங்களா? அதுக்கு வேணா வாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே வந்து பேசுங்க. இம்பேக்ட் ஆஃப் கட்டிங் டவுன் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதனுடைய விளைவுகள்லான்றதெல்லாம் விவாதிப்போம். இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இன்னொன்று சொல்றாங்க, நாங்கள் சுட்டு வீழ்த்து விட்டோம். 3 மாதம் இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்காங்களா சார் அந்த தீவிரவாதிகள்? ஏப்ரல் 22 சுட்டுட்டு போயிருக்காங்க சார். சுட்டுட்டு போய் ஜூலை 27 அவங்கள சுட்டு பிடிச்சிருக்கீங்க. 90 நாட்கள் இந்தியாவுடைய சாவரின் ஸ்டேட், இந்திய இறையாண்மை கொண்ட ஒரு பகுதிக்குள்ள அந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 90 நாள் தேவைப்படுதுன்னா என்ன சார் நடந்துட்டு இருக்கு நாட்டில்? இதெல்லாம் கேள்வி கேட்டால் தேச துரோகிகளா சார்? இதெல்லாம் கேட்கக்கூடாதா? இப்படி கேள்வி கேட்டால் பாகிஸ்தான் கூட போய் நிற்கிறதா அர்த்தமா? அப்படி ஒரு அடையாளத்தை பூசுவீங்களா?